அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குகிற எண்ணம் இருக்கிறதா? அவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கினா என்ன லாபம் என்ன நஷ்டம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 1,00,000க்கு மேலே தான் இருக்குது. 1,20,000 அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெட்ரோல் போட வேணாம், உங்களுக்கு அந்த காசு சேவிங் எல்லாமே சொல்லுவாங்க. இது நான் வாங்கின அனுபவத்தில் பற்றி சொல்கிறேன். நான் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் நாம் வாங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். நான் ஒரு வண்டி வாங்கிட்டு நான் நிறைய அவஸ்தைப்பட்டுட்டேன். அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. அதனால தான் இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் அது எதுவுமே இல்லை, அதையும் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வண்டி வாங்கி 1 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 1 வருஷம் வரைக்கும், ஆனால் எல்லா வண்டிக்கும் சொல்ல முடியாது. என் வண்டியில் 1 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அதனால் எனக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா இது எல்லாமே சென்சாரில் இருக்கிறது. மழை தண்ணியில் போனால் ஒன்றும் ஆகாதுன்னுவாங்க. ஆக்சுவலாக அது மழை தண்ணியில் நனைஞ்சால் கண்டிப்பாக ஆகுது. அதே போல் சர்வீஸ் சென்டர் பக்கத்தில்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஏன்னா அவங்க விற்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா லோக்கலில் இருக்கிற எந்த ஒரு இதுலேயும் நம்ம வண்டியை சரி பண்ணி தரமாட்டாங்க. லோக்கலில் இருக்கிற மெக்கானிக் யாருக்குமே இதை பற்றி தெரியாது. அந்த சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருந்தால் தான் போய் வாங்கணும். அங்கே தான் பண்ணவும் முடியும் உங்களால், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு. அந்த டயரை நான் மாற்றத்துக்கு கிட்டத்தட்ட 3,000 செலவு பண்ணேன். 4,000 செலவு பண்ணேன். காரணம் என்னென்னா ஒரு பஞ்சர் கூட போட முடியல. அது டியூப்லெஸ் டயர் தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக கிஞ்சதுனால டயர் மாற்றணுன்னாங்க. நான் லோக்கலில் இருக்கிற டயர் பஞ்சர் கடையில் போய் கொடுத்தா இது நாங்கள் டயர் கழட்ட முடியாது, நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் அங்கே கழட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் மாட்ட முடியும்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறமா அதை ஒரு வண்டி வச்சு அதை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து டயர் மாற்றினேன். இந்த பக்கத்தில் எங்கேயாவது வண்டி நின்றுடுச்சினாவோ ஏதாவது ஆயிடுச்சுனாவோ சர்வீஸ் சென்டர்கிட்ட தான் நீங்கள் போகணும். அதனால் நிறைய மன உளைச்சல். அந்த சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா நமக்கு வண்டி உடனே தரமாட்டாங்க. 3 நாள் பொறுத்துவாங்க, 4 நாள் பொறுத்துவாங்கன்னுவாங்க. அதே மாதிரி இது உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லின்றாங்க. ரொம்ப ரேட்டு. ஒரு சர்வீஸ் போயிடுச்சுன்னா குறைஞ்சது 4,000 5,000 ஆகுதுன்னுவாங்க. அது போயிடுச்சு இது போயிடுச்சு, இது மொத்தமாக மாற்றணும் அப்படி தான் சொல்கிறாங்களே கண்டி ஒரு 1,000-500க்குள்ளே முடியவே முடியாது. நீங்கள் சர்வீஸுன்னு போயிட்டீங்கன்னா குறைஞ்சது 3,000 அதிகமாகுது. நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் போனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,000 மேலே ஆகும். அதுவும் சும்மா பார்த்துட்டு தருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஸ்கூட்டர் வாங்கினாலும் அதோட சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைனா கொஞ்ச நாள் போட்டோம். ஏன்னா எல்லா மெக்கானிக்கும் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் வாங்கலாம். அவசரப்பட்டு இப்போ யாரும் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வாங்கி என்னை போல் அவஸ்தைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி அவஸ்தைகள் நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.